கண்டெம்ட் எழுத ஆரம்பிச்சுட்டு 1ஆம் தேதி சாயங்காலமே கண்டெம்டோட போய் நிற்கிறாங்க. ஓகே. ஆனால் 6 மணிக்கு தானே விளக்கேற்றணும். 6 மணிக்கு தான் விளக்கேற்றணும். ஆனால் 6 மணிக்கு ஏற்றலை. உடனே இவர் 6:05க்கு தீர்ப்பு கொடுக்குறாரு. 5 மணிக்கெல்லாம் சொல்லிட்டாரு, கண்டெம்ட் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இவர் வந்து 6:05க்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே கண்டெம்ட் எடுத்து ஏற்றியே தீரணும். அந்த தீர்ப்பு முழுக்க எல்லா இடத்துலையும் தீபத்தூண் தீபத்தூண் தீபத்தூண். 2017 அந்த தீபத்தூணை காணோம், 2014 அந்த தீபத்தூணை காணோம், 1996 அந்த தீபத்தூணை காணோம், 2025 தீபத்தூண் எப்படி முளைச்சது? அப்ப இந்த கேள்விக்கு பதில் இல்லைல்ல. அப்ப இது எந்த வழக்கையுமே மேற்கோளாக இல்லாமல் இந்த கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, 96 வழக்குல தனிநபர்களை ஆலய நிர்வாகம் அனுமதிக்கலாம் அப்படின்னு, அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீ ஏன் அனுமதிக்கல, நீ ஏன் பெர்மிஷன் கொடுக்கல? ஏங்க ஏன் கொடுக்க வேணான்றதுக்கு தான் 2014-17 இருந்து தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தனி ஜட்ஜு திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு டிவிஷன் பெஞ்சை ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப இதை ஜெயச்சந்திரன் அமர்வுல ஜெயச்சந்திரன் சார் கேட்ட கேள்விகள்லாம் இன்னும் அதிரக்கூடியதா இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் மலைக்கு மேல சும்மா ஒரு தூணை ஏற்றி இருப்பாங்களா, தூண் வச்சிருப்பாங்களா? இட் ஷுட் சர்வ் அ பர்பஸ். ஏதாவது ஒரு காரணம் இல்லாம மலைக்கு மேல தூண் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றாரு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.